ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டரி கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கு. அதை சரி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, அதனால் நம்ம சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கையில் பேசியிருந்தோம். அப்புறம் அவங்க பார்சல் போட்டு விட்டாங்க. எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு. பட்டுக்கோட்டை மாடு. ஓகே, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ராகுல் மூஞ்சி இதா மூஞ்சி இல்ல இதா மூஞ்சி மூதேவி. இது தர்மாக்கோலை டேமேஜ் பண்ணாமல் எடுத்தால் நம்ம இது எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பும் போது இதே தர்மாக்கோல் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். எப்படி இது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி பேக்கு, 36 வோல்ட்டு 13 Ah, மைலேஜ் ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து செல்லு தான் ஃபால்ட்டா இல்லை வந்து லைஃப் சைக்கிள் முடிஞ்சிச்சான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 என்னடா என்ற திருப்பி மாட்டணும்ல 7 ஸ்க்ரூஸை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் அவுட்புட் வரதான் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரணும். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் பேட்டரி பேக். இது 36 வோல்ட் பேட்டரி பேக்கில் நமக்கு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் தான் வருது. பாருங்க, 15 வோல்ட் தான் வருது. ஸோ இதை நம்ம கழட்டி உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் இண்டிகேட் பண்ணுற சர்க்கியூட் கொடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அவுட்புட் வர லைன் இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குது. எதுக்கும் ஒரு வாட்டி இந்த இடத்துல நம்ம கட்டிடலாம். இது வந்து பாருங்கள், நார்மல் நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, இதே நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை சால்வ் பண்ணி தான் வெளியே எடுக்க முடியும். கட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சார்ஜ் போகிற போர்ட்டை நம்ம கட்டி எடுத்துருச்சு. பேட்டரி பேக் ஈஸியாக வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கானுங்க, என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நல்ல பிராண்டட் பிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் பிஎம்எஸ். இப்போ பிஎம்எஸ் வந்து அவுட்புட் வரலாம் செக் பண்ணி பார்ப்போம். தான் பேட்டரி பேக்கோட பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரி, ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. வரல அவரே வரல. பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் பேக் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் 5 வோல்ட் தான் ஏதாவது அவுட்புட் காமிச்சிட்டு இருக்கு. இதில் பிஎம்எஸ் ஃபால்ட்டா இல்லை உள்ள பேட்டரி பேக் ஃபால்ட்டானு தெரியல. ஓகே, நம்ம அவங்க என்ன பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது மாதிரி ஆகிருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குமோன்ட்டு தோணுது. ஏன்னா ஃபயர் ஆனால் தான் இந்த மாதிரி ஆகும். இந்த வேலையை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கிடையாது, லித்தியம் அயன். கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட்டே பார்த்தீங்கன்னா ஹோல் பேட்டரி பேக்கே கொலாப்ஸ் பண்ணிடும். கடைசியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் முடியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பட் ஆனால் பேட்டரி பேக்கோட பில்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது குறை சொல்கிற மாதிரி இல்லை. பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டீசால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொரு பேட்டரியாக நம்ம லைன் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக
இந்த பிஎம்எஸ் ஒயரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் வரதா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி 3.6 வோல்ட். ஓகே, செகண்ட் பேட்டரி 4.04. ஃபர்ஸ்ட் பேட்டரிக்கும் செகண்ட் பேட்டரிக்கும் இருக்கிற சீரிஸ் கனெக்ஷனோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.6. ஓகே, நம்ம இந்த பேட்டரி பேக்கோட டேட்டா இப்போ எடுத்தாச்சு. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் வோல்டேஜில் தான் இருக்குது. அதாவது ஆப்டிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் ஆப்டிமம். ஓகே, 3.7 வோல்ட் நமக்கு ஆப்டிமம் வோல்டேஜ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்த்தீங்கன்னா 3.6 இருக்குது. இது ஓகே, குட். 4.4 குட். பட் 2.5க்கு, அதாவது 2.5க்கு கீழே இருக்குது. அதாவது லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டுக்கு, அதாவது பிலோ 2 வோல்ட்டு கீழே போச்சு அப்படின்னா இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2.5 இருக்கிறது வந்து, அதாவது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்டில் இருக்கும். இப்போ டெட்டான பேட்டரியும் பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா 2.4 வோல்ட் கிட்ட வரும். ஆனால் இது திரும்ப நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப வோல்டேஜ் டவுன் ஆகும். அப்படி ஆகக்கூடாது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேட்டரி ஓகே, இந்த பேட்டரி ஓகே. தேர்ட் சீரீஸில் இருக்க பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது ஓகே. 6th ஓகே, 7th ஓகே. 8th பார்த்தீங்கன்னா ஓகே தான், 3.55ல் இருக்குது. பட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது பேலன்ஸ்டாக இருந்திருக்காது. மற்ற பேட்டரிலாம் ஃபோரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சார்ஜ் ஒரு 80% சார்ஜ் இருக்குது. எஸ், 9th பேட்டரியும் ஓகே, 10th பேட்டரியும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பேட்டரி நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். நம்ம பிஎம்எஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து இந்த மாதிரி இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஏதோ துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இதில். பட் ஆனால் பேக்கேஜிங் வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நைஸ். ஆக்சுவலாக எதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒட்டி இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதாவது இது வந்து அடுத்த இதுக்கு கடத்தாது. இன்சுலேட்டிங் மெட்டீரியலாகவும் இருக்கும், அதே சமயம் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். அவ்வளோ சீக்கிரம் எரியாது இந்த இந்த க்ரீன் கலர் ஷீட்டு. அதுக்காக தான். இந்த பேட்டரி பேக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வெடிகுண்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்குது. அந்தளவுக்கு பயமாகவும் இருக்குது இந்த பேட்டரி பேக் ஹேண்டில் பண்ணுறது. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் அது மாதிரி பயமே இல்லை, ஆனால் இது வந்து பயமாக இருக்குது. நீங்கள் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி நின்றுட்டு இருந்த வண்டி வெடிக்குது, நின்றுட்டு இருந்த வண்டியிலேருந்து புகை வருது, ஃபயர் ஆகிடுச்சு, எலக்ட்ரிக் வண்டி ஃபயர் ஆகிடுச்சு அப்படிலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ஆனால் இதை வந்து சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் இதில் எந்த பிரச்சனையும் வராது. எப்போ அந்த சேஃப்டி லிமிட்ஸ் எல்லாம் நம்ம தாண்டுறோமோ அந்த டைமில் கண்டிப்பாக இது வந்து ஃபயர் ஆகக்கூடும். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டும் இதே மாதிரி தான், இதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கா இதுதான். ஆனால் ஏன் அது மட்டும் இதாகலைன்னா, அதுக்கு வந்து அதோட கேப்பபிலிட்டி அதிகம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதால் நிறைய தாங்க முடியும். ஆனால் இவரால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்க முடியாது, உடனே வெடிச்சிருவாரு. எது வெடிக்குமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பேக் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பேட்டரியை பேரல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி 5 பேட்டரியை பேரல் பண்ணி அது கூட சீரிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1S 2S 3S 4S 5S 6S 7S 8S
9s 10s. ஓகே, பார்த்தீங்கன்னா 10s இருக்கு. இப்போ வந்து எந்த பேட்டரி பேக் இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி பேக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இன்சுலேஷன் மெட்டீரியல் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 0 1 2 3 4 அப்படின்ட்டு. நம்ம அந்த நோட் எடுத்து பார்ப்போம் எந்த பேட்டரி பேக் போயிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டரி பேக் தான் போயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரினா இது வந்து செகண்ட் பேட்டரி. இப்போ தேர்ட் பேட்டரி எதுனா இதுதான் தேர்ட் பேட்டரி. இப்போ இதோட வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 2.4 வோல்ட் இதுதான் போயிருக்கு. ஆக்சுவலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டரி பேக் தான், அதாவது இந்த 5 செல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இந்த 5 செல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிட்டு இந்த 5 செல்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி பேக் பக்கா ஒர்க் ஆகும். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரியோட ஹெல்த்தை நம்ம இப்போ திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். டென்த் பேட்டரி 3.86 இருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் இல்லை. 3.86ன்றது அவ்வளோ பெரிய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னாலும் இதையும் ஒரு நம்ம சார்ட் போட்டு செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் தேர்ட் பேட்டரி, இந்த பேட்டரியில் இருக்க தேர்ட் பேட்டரி ஃபால்ட்டு போயிடுச்சு. அதனால் இதை வந்து மாற்றியே ஆகணும். ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2.4 சம்திங் வோல்டேஜ் தான் வருது. இதை நம்ம உயிர் இருக்கா இல்லையான்ட்டு இன்னொரு வகையில் எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை எரிஞ்சிடணும், அந்தளவுக்கு ஆம்ஸ் வெளியே தள்ளணும். நம்ம ஃபோர்த் பேட்டரியில் வைக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஆம்ஸ் வெளியே தள்ளி இருக்குன்ட்டு. இதே நம்ம தேர்ட் பேட்டரியில் வச்சோம் அப்படின்னா நோ ரெஸ்பான்ஸ். அவன் செத்துட்டான்டா. ஓகே, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா இது என்ன பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக கிடைக்கும். என்ன பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18650 2500 mAh 3C 3.7 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து 2.5 AH பேட்டரி. அப்போ 2.5 AH பேட்டரியை 5 பேரல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2.5 into 5 பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4 2s are 8 12.5 AH. அது 12.5 AH தான் வந்து இவங்க 13 AH அப்படின்ற ரவுண்ட் ஆஃபாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேட்டரியை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு பேக்கேஜ் நமக்கு ரிசீவ் ஆன பிறகு உங்களுக்கு நான் திரும்ப இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதை வந்து நான் பார்ட் 2 போடுறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.